ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமம சமையல இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்மளோட கமம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா இந்த வெண்டைக்காய் முட்டை மாஸ். நம்ம நார்மலாக வெண்டைக்காய் வச்சு நம்ம வீட்டில் வந்து பொரியல் செஞ்சுருப்போம், இல்லை குழம்பு வச்சுருப்பீங்க, இல்லை வேறு என்ன ரெசிபி பண்ணியிருப்பீங்க. ஆனால் முட்டை வச்சு பண்ணுறது இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும். இது நம்ம வீட்டில் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்காக நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ வெண்டைக்காவும் முட்டையை போட்டு செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வெரி குட் ரெசிபி. உண்மையாகவே நான் மதுரையில் வந்து நான் ரீசெண்டாக வந்து முட்டை மாஸ் பண்ணியிருந்தேன். அதே டேஸ்டிங்கை கொடுத்தது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டினா, இந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். அந்த பிசுபிசுப்பு தன்மை கம்மியாகணும். அதுக்கு பிறகு தான் அந்த முட்டையை யூஸ் பண்ணணும். ஏன் இது சொல்கிறேன்னா, அந்த வெண்டைக்காவும் பிசுபிசுப்பு தன்மையோட இந்த முட்டையும் போட்டிங்கன்னா குக் பண்ணும்போது என்ன வேணா உங்களுக்கு வந்து சரியான பக்குவம் கொடுக்காது. அதனால ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எப்படி குக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மசாலா எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பிறகு வந்து முட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துருங்க. வெண்டைக்காய் முட்டை மாஸ் தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, முட்டை 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 2 பத்தை, தக்காளி 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் முட்டை மாசுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெண்டைக்காய் முட்டை மாசுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் வந்து சிக்கன் மசாலா பொடி. இந்த சிக்கன் மசாலா பொடி நான் ரீசெண்டாக வர ரெசிபிகளை யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா, அந்த பட்டை, லவங்கம், மல்லி, சோம்பு, சீரகம் அது நல்ல வாசத்தை எடுத்து கொடுக்கும். அதனால தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம எந்தெந்த அளவு நம்ம எடுக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பக்குவம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் நல்லாவே இருக்காது. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வதக்க என்ன ஆகிட்டுனா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது முட்டை தான் அதிகமாக தெரியும், வெண்டைக்காய் தெரியாது. அந்த முட்டையோட அந்த வெண்டைக்காயத்தை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது கூட தக்காளியும் போடுறேன். அந்த தக்காளினா அந்த புளிப்பு தன்மைக்கு காரத்துக்கு பொடி போடுறோம். இந்த 2 சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த தக்காளி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? வெண்டைக்காய் இந்த சைஸு பார்த்துக்குங்க. இந்த வெண்டைக்காவை இந்த சைஸு கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து வெங்காயம்லாம் தேவைப்படாது, வெங்காயம்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் தேங்காய் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக திருவி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக திருவினா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து நம்ம வீட்டில் எப்படி திருவோமோ அதே மாதிரி பக்கத்தில் திருவி வச்சுருங்க. இவ்வளோ தான். இப்போ இந்த தேங்காவும் திருவி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெண்டைக்காய் போட்டு நல்லா பிரட்டுறேன். இதோட 2 பச்சை கருவேப்பிலை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நம்ம சுக்காவாக நல்லா வதக்கணும். எப்படி நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு தான், அதாவது ஒரு 40 to 50% நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலா யூஸ் பண்ணுறோம். வெண்டைக்காய் நீங்கள் அப்படியே பச்சையோட சாப்பிட்லாம், ஒன்றும் தவறுதில்லை. ஆனால் எதுக்காக வெண்டைக்காய் வதக்கணும்னா அந்த பிசுபிசு தன்மை போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த முட்டையை யூஸ் பண்ணணும். அதனால தான் வெண்டைக்காய் வதக்குறோம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம லைட்டாக வதக்கியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் தனித்தனியாக நல்லா வந்திருக்கும். அதே டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பேன். இல்லை எனக்கு எண்ணெய் வேண்டாம், அதிகமாக வேண்டாம் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன வேணால் கொஞ்சம் நல்லாவே வதக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுறேன். உப்பு போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எல்லா மசாலாவும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை இதில் போடுறேன். தக்காளி எதுக்குன்னா அந்த புளிப்பு தன்மைக்காக மட்டும்தான் போடுறோம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த தக்காளியும் இந்த வெண்டைக்காய் போட்டு பரட்டிட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணணும். சரிங்களா? இந்த தக்காளியை இதை போட்டு லைட்டாக வதக்கணும். இந்த வெண்டைக்காய் போடுற டைமில் நம்ம வெறும் வந்து அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ண வேணால் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளியை நம்ம கட் பண்ணி போடுறோம். தக்காளியில் தண்ணி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து இந்த மசாலாவும் சேர்த்து குக் பண்ணும்போது மசாலா வெந்துடும். இதுதான் விஷயம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடி, மிளகாய் பவுடர் ரொம்ப கம்மியாக,
கம்மியாக போடுங்க, அதிகமாக போடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், அதிகமாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இதை போட்டு அப்படியே பரட்டுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலாவோட அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு இதை நல்லா அப்படி அந்த தக்காளி எங்கெல்லாம் இருக்கோ லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். தக்காளி வதங்கணும், ஆனால் முழுசாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை, அந்த வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் முழுசாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். மசிஞ்சு போனால் அது வந்து தொக்கோட கான்செப்ட் போயிடும், இல்லை மசியலோட கான்செப்ட் போயிடும். அந்த மாதிரி கூடாது, இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து இந்த மசாலா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கும் போது மட்டும்தான் எண்ணெய் தெரியும். இப்போ இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாம் போட்ட பிறகு எண்ணெய் வந்து இழுத்துரும். சரிங்களா? அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மசாலாவோட. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காவை இப்போ போடக்கூடாது. ஃபஸ்ட்டு முட்டை. தேங்காய் இப்பயே போட்டோன்னா தேங்காய்க்கு வேல்யூ இல்லை. அதனால தேங்காய் கடைசியாக போட்டு இறக்கணும். அவ்வளோதான். வீட்டில் நிறைய பேர் நிறைய ரைஸ் சாப்பிட்றீங்க. ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பச்சை காய், அதுக்கப்புறம் முட்டை. டெய்லி நம்ம எடுக்கிற உணவில் வந்து முட்டை எடுத்தால் நல்லது. இல்லை எனக்கு முட்டை எனக்கு பிடிக்கலன்னா நல்லா பாதாம் எடுத்துங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 பாதாம், ஊற வச்ச பாதாம் ஸ்கின் எடுத்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அப்படி ப்ரோட்டீன் நம்மளுக்கு வந்து கிடச்சிதுன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லாரும் செய்கிற தவறுன்னா, காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் வேறு எதுனா ஒன்று சாப்பிட்றோம். மதியத்தில் ரைஸ் சாப்பிட்றோம், நைட்டு டிஃபன் சாப்பிட்றோம் சொல்லி நம்ம டிஃபன் சாப்பிட்றோம். ஸோ அப்படின்னா இந்த 3 வேலையை நம்ம ரைஸை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே சாப்பிட்ருக்கோம். அப்படி சாப்பிட்டா ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து உடம்பு அது சேர உடம்பு பெருசாகும். அப்புறம் தேவையில்ல கொலஸ்ட்ரால் இது மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை, ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது, பாதாம் பருப்பு, அது மாதிரிலாம் நீங்கள் இந்த எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த பச்சை தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காவை அப்படி மேலே போடுற அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆன் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி போட்டு பரட்டிட்டு சுட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இது அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் ஸ்டொமக்கு ஃபில் ஆகும். அந்த வெண்டைக்காவும் நறுக்கு இருக்கும். அந்த அந்த முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தக்காளியோட அந்த காரத்தன்மை இருக்கும். ஸோ அந்த புளிப்பு தக்காளியோட அந்த மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாக்குக்கு ருசியாகவும் இருக்கணும், அதே டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இதான் விஷயம். இப்போ இதை போட்டு நல்லா அப்படி பிரட்டி, அதுதான் சும்மா லைட்டாக தான் பிரட்டணும், ரொம்ப எல்லாம் பிரட்ட விடாது. சரிங்களா? அப்படியே உதிரியாக வரணும். இந்த வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பராக முட்டை மாஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? எடுக்கும்போதே எல்லாமே தனித்தனியாக இருக்கணும். அந்த வெண்டைக்காய், அந்த தக்காளி, முட்டை எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த சாப்பிடும்போது வெண்டைக்காய் நறுக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மையோட அந்த மசாலா சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கு. இந்த முட்டை வந்து சாஃப்ட்டு, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அது என்னன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம். அந்த இடத்துல மதியம் சாப்பிட கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி காய்கறியோட முட்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட கமாமா சமையலில் நல்ல ஒரு பெஸ்ட் ரெசிபி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.